பிரியமானவர்களே, இயேசுவோடு கூட நீங்க தினமும் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசுவோடு நடக்கும்போது அவர் நல்ல அருமையான காரியத்தை நமக்கு கற்றுத் தருவார். பாருங்களேன், 147 சங்கீதத்துல 6 வசனத்துல ஒரு அற்புதமான வார்த்தையை அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். சாந்த குணமுள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறாராம். நீங்க படிப்புல, வேலையில, பிசினஸ்ல, உங்க வாழ்க்கையில உயர்த்தப்படணுமா? சாந்த குணமுள்ளவர்களா இருக்கணும். நிறைய பேர் அவசரப்பட்டு கோபத்துல பேசுறது, எரிஞ்சு பேசுறது, அதனால வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, பிசினஸ்ல பயங்கரமான குழப்பங்கள். சாந்தமா பேசி பழகுங்க. சாந்த குணம் ஆண்டவர் இயேசு நமக்கு அருமையாய் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மத்தேயு 11:29 வசனத்துல என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். இயேசுவினிடத்துல சாந்த குணத்தை கற்றுக்கொள்ளலாம். கோபத்தோட எரிச்சலோட அவர் கோபம் உண்டாக்குற மாதிரி பேசுறாங்க, ஆனா இயேசு அமைதியாய் சாந்தமாய் பதில் சொல்லுகிறார். உங்க தாய்கிட்ட, தகப்பன் கிட்ட, ஃப்ரெண்டு கிட்ட, வேலை செய்யற இடத்துல கோபமா பதில் சொல்றீங்களா? எரிஞ்செறிஞ்சு விடுறீங்களா? வேண்டாம். சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிட்ட கேளுங்க, அந்த சாந்த குணத்தை தருவார். என்னை சாந்தமுள்ளவனாய், சாந்த குணமுள்ளவளாய் மாற்ற ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்க உயர்த்தப்படுவீங்க, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆண்டவரே, இந்த சாந்த குணத்தை எனக்கு தாங்கப்பா. நான் அவசரப்பட்டு கோவப்பட்டு எரிஞ்செறிஞ்சு பேசிடுறேன். என்னை சுற்றில் இருக்கிற மக்களுடைய சமாதானத்தை எல்லாம் நான் கெடுத்து விடுகிறேன். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இனி நான் சாந்த குணமுள்ளவனாயிருக்க, சாந்த குணமுள்ளவளாயிருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவை, உம்முடைய சாந்த குணத்தை எனக்கு தாங்க. நீங்க என்னை உயர்த்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.